வணக்கம். நான் சித்த மருத்துவர் மூவேந்தன், மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். தேனியில் நடந்த 6வது பறவை ஆர்வலர் கூட்டம் தான் என்னோடய முதல் பறவை நோக்குதல் கூட்டம், பறவை ஆர்வலர் கூட்டம்னு சொல்லலாம். அதுலேருந்து தான் நான் பேர்டிங் ஆரம்பிச்சிருக்கேன். இதுவரை தொடர்ந்து ஒரு 280 நாள் தொடர்ந்து பறவை செக்லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒரு 1050 செக்லிஸ்ட் தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ஒரு 90 ஸ்பீஷியஸ் பதிவு பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். அந்த கொரோனா டைமில் வெபினார்ஸ் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். குறிப்பாக சேலம் ஆர்னித்தாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் பண்ண உமன் ஸ்டாக்கு, அப்புறம் சிசிபிஏ செல்வ கணேசன் சாரோட பேர்டு ஐடென்டிஃபிகேஷன் டாக், அப்புறம் காக்கைக்கூடு, அப்புறம் இன்னும் சில பேர்டஸ் டாக்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பறவைகள், அப்புறம் வலசை வரும் பறவைகள்லாம் என்னென்னன்றதெல்லாம் மிக அழகாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பெண்கள் பறவைகள் டாக் பார்த்திங்கன்னா அதில் நிறைய விஷயம் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம சுற்றி இருக்க பறவை, வலசை பறவை, அதெல்லாம் ரொம்ப எளிமையாக சொல்லியிருந்தாங்க. அது ஈஸியாக எல்லோரும், குழந்தைங்க முதல் பெரியவர் வரை எல்லோரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேர்ட் ரங்கோலி, பேர்ட் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் ஒரு பறவை இறந்துட்டு அதை என்ன பண்ணணும், அது எங்கேருந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணலாம், எப்படி அனுப்பலாம், எந்த மாதிரியான பாதுகாப்புகள் தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தது. மிக அருமை. இது மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. அது ஒரு விழிப்புணர்வு மாதிரியும் இருந்தது, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேர்டிங் பார்த்ததுலேருந்து நான் ஒரு டைரி மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அதில் என்னென்ன பேர்ட் ஸ்பீஷீஸ் சொல்லி பார்த்துருக்கணும் அது எல்லாத்தையும் நான் எழுதிட்டு வரேன். எந்த இடத்துல பார்த்தேன், அது எப்படி இருந்தது, எந்த சைஸ், கலர், அப்புறம் எந்த நேரத்தில், எந்த ஊர், குறிப்பிட்ட இந்த மாவட்டத்தில் எந்த ஏரியாவில் பார்த்தேன்னு எழுதிட்டு வரேன். அது ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நான் சலீம் அலி சார் புக்கு, பா ஜெகநாதன் சாரோட புக்கு, அப்புறம் பேர்ட்ஸ் ஆஃப் சப்கான்டினென்ட், இந்தியன் சப்கான்டினென்ட் புத்தகம், தமிழ்நாடு குறிப்பேடு போன்ற புத்தகங்கள்லாம் பயன்படுத்திட்டு வரேன். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் சில சந்தேகங்களில் பல நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன். குறிப்பாக புதுக்கோட்டை ராஜா, அப்புறம் திருவாரூர் தியாகராஜன், அப்புறம் பா ஜெகநாதன் சார், அப்புறம் மனு ஆஞ்சலினா மேடம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அனைவருக்கும் எனது நன்றி. குறிப்பாக இந்த விர்ச்சுவல் பேர்டஸ் மீட் அரேஞ்ச் பண்ண பா ஜெகநாதன் சார் அவர்களுக்கும் மற்ற ஆர்கனைசருக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். என்னோடய பையனோட புத்தகத்தில், அதாவது சின்ன பையன் தான், 3 வயசு ஆகுது, அவனோட புத்தகத்தில் பார்த்திங்கன்னா சாப்டர், அது பேர்ட்ஸ் சாப்டர் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா மரக்கொத்தி அப்படின்னு போட்டு கொண்டலாத்தி படத்தை போட்டிருந்தாங்க. அது பார்த்தோன்னே என்னடா அது வித்தியாசமாக இருக்குது, மாற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் காண்டாக்ட் பண்ணேன். அந்த பப்ளிஷர்ஸ் காண்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 days கழிச்சு எனக்கு புது புக்கு அனுப்பியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த மரக்கொத்தி பேரை எடுத்துகிட்டு கொண்டலாத்தி அப்படின்னு போட்டிருந்தாங்க. கொண்டலாத்தி போட்டிருந்தா ரொம்ப சந்தோஷம். ஹூப்பே அப்படின்ட்டு மாற்றியிருந்தாங்க. அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண ஒரு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி.